வணக்கம். இந்த காதலர் தினம் தேவையா இல்லையா என்பதே பல ஆண்டுகளாக ஒரு சர்ச்சைக்குரிய கேள்வியாவே இருக்கு. சில பேர் இதை வேணுங்கிறாங்க, சில பேர் இதை வேணாங்கிறாங்க. வேணுங்கிறவங்க கொண்டாடிட்டு போங்க, வேணாங்கிறவங்க கொண்டாட வேணாம், அவ்வளோதான். மற்றபடி யார் யாருக்கெல்லாம் காதல் இருக்கிறதோ, யார் யாரெல்லாம் இந்த காதலர் தினத்தை கொண்டாடுகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா, லவ் பண்றவன் தான். ஒருத்தர் 2 பேர் இல்ல. நெறைய பேர லவ் பண்றேன். ஆமா, என் அம்மாவ லவ் பண்றேன், என் அப்பாவ லவ் பண்றேன், என் கூட பொறந்த தம்பி ஹரிகேஷ லவ் பண்றேன். இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் போயிட்டே இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ லவ் பண்றேன், இந்த நாட்ட லவ் பண்றேன், என்னுடைய தாய்மொழியான தமிழ லவ் பண்றேன். அது பாட்டு நீண்டுண்டே இருக்கும் லிஸ்ட்டு. இப்படி எக்கச்சக்கமான காதலர்கள், காதலிகள் எனக்கு இருக்காங்க. என்ன மாரி காதலிக்கிறவங்க கூட நெறைய பேர் இருக்கலாம்ல. அவங்களுக்காகவும் என்னுடைய காதலர் தின வாழ்த்துக்கள நான் சொல்லிடுறேன். சரி, இப்ப நம்ம மேட்டருக்கு வருவோம். லவ்வர்ஸ் டே சம்மந்தமான வீடியோ இன்னைக்கு நான் கொஞ்சம் லேட்டா போட்டாலும், லேட்டஸ்ட்டாவே போடுறேன். இப்போ ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த காதலர் தோல்வி எனப்படுவது காதல் தோல்வி. காதலர்களுக்கு தோல்வி. அதெல்லாம் ஆம்பளைங்களுக்கு மட்டுமே வருதா? என்னமோ எல்லா பொம்பளைங்களும் ஆம்பளைங்களை ஏமாத்துற மாரி, ஆம்பளைங்க மட்டும் தான் லவ்ல ட்ரூவா இருக்கிற மாரி. இந்த சினிமா பார்க்க வர ஆடியன்ஸ்ல மெஜாரிட்டி ஆடியன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பளைங்க தான். லேடீஸ் ரொம்ப தியேட்டருக்கு வரதில்ல. பின்ன லேடீஸ் தியேட்டருக்கு வர மாரி படம் எடுத்தா தானே. ஒரு பக்கம் பார்க்கு, பீச்லலாம் நாய்க்காதல் மாரி பண்றாங்க லவ்வு. அந்த மாரிலாம் பப்ளிக் பிளேஸ்ல இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்றத பேன் பண்ணணும் அப்படின்னு ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எதார்த்தம்ங்கிற பேர்ல சினிமால கொஞ்சம் டூ மச்சாவே இந்த லவ் சீன் எல்லாம் ஓவரா வைக்கிறாங்க. ஆஸ் ஏ யூத்தா எனக்கே பொறுக்க முடியல. இதுல பழைய பூத்துங்களுக்கெல்லாம் எப்படிங்க பொறுக்க முடியும்? அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு கட்டுப்பாடுங்கிறத கொண்டு வரணும். யூ சர்டிஃபிகேட் இருக்கிற சினிமாக்கே சரி, யூ சர்டிஃபிகேட் இருக்கிற சினிமா ஃபேமிலியோட போலான்னு நம்பி போனா, அதுல அப்படி ஒரு சீன் வந்தா என்ன சாரே நியாயம்? முதல்ல சினிமால ஒரு கட்டுப்பாடுங்கிறது வரணும். அதை பார்த்துட்டு தான் பப்ளிக் பிளேஸ்ல தப்பு பண்றாங்க ஜனங்க. இந்த பப்ளிக் பிளேஸ்ல அந்யோன்யமா இருக்கிற காதல் ஜோடிகளுக்கு எதிராக போராட்டம் நடத்துற சில குரூப் எல்லாம் ஏன் சினிமால அந்த மாதிரி சீனை வைக்கக்கூடாது அப்படின்னு அதை எதிர்த்து போராட்டம் நடத்தலாமே. அதை பண்ண மாட்டாங்க மகாஜனங்கள். அதை ஒரு ஓரமா நம்ம வச்சிருவோம். இப்போ முக்கியமான டாபிக்கு வருவோம். என்னன்னா, பெண்களுக்கு காதல் தோல்வி வந்தா சோஷியல் மீடியால ஆம்பளைங்க எல்லாரும் மோசம்னு ஸ்டேட்டஸ் போடுறாங்களா? சரக்கு அடிச்சுட்டு வேணாம் மச்சான் வேணாம், இந்த ஆம்பளைங்க காதல்னு கானாமெட்ல பாட்டு பாடுறாங்களா? உடனே பெண்கள் இன்னைக்கு குடிக்கிறது இல்லையா அப்படின்னு ஃபோட்டோவாக போடுவீங்க. லேடிஸ் சரக்கடிக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் எங்கேருந்தோ தேடி. அது இன்னைக்கு கொஞ்சம் லைட்டாக அதிகரிச்சிருக்கு பெண்கள் தண்ணி அடிக்கிற விஷயம், அதை ஒத்துக்கிறேன். ஆனால் அவன் கம்பேர் டு மென்ஸ் ஆம்பளைங்க பண்ணுற அளவா பொம்பளைங்க தப்பு பண்ணுறாங்க. அவங்க அப்படி கெட்டு போகிறதுக்கும் காரணம் ஆண் சமுதாயம் தான். when compared to men, உமன்ஸ் அந்த அளவு ஒன்றும் பெருசாக தப்பு பண்ணுறது கிடையாது. அதனால சும்மா அந்த பெண்களை குறை சொல்கிறத இந்த நாள்லேருந்து கொஞ்சம் விடுறதுக்கு ஆண் வர்க்கம்லாம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நீங்கள் யாராவது ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண் மூலியமாக பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா, அந்த சம்மந்தப்பட்ட பெண்ணை குறை சொல்கிறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது. அந்த பெண்கிட்ட போய் ஏன் என்னை இந்த மாதிரி ஏமாத்தின பண்ணன்னு கேள்வி கேட்க உரிமை இருக்குது. அந்த தேவதையை கண்டேன் படத்தில் தனுஷ் பண்ணுற மாதிரி கோர்ட்டில் கேஸ் போடுறதுக்கும் உரிமை இருக்குது அந்த பொண்ணு மேலே. சட்டப்படி நீங்கள் என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணுங்க, வேணாங்கல. ஆனால் ஒட்டுமொத்த பெண் சமுதாயத்தையும் அந்த மாதிரி இழிவுபடுத்துறது, கேவலப்படுத்துறதுங்கிறது தப்பு. ஒரு ஆணாக நான் இந்த வேண்டுகோளை ஆண்கள் கிட்ட விடுத்துக்கிறேன். யார் யாரெல்லாம் கேட்குறீங்களோ கேளுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான சமாச்சாரம். அதாவது ஷாஜஹான் வந்து தான் ஒய்ஃபு மும்தாஜுக்காக தாஜ்மஹாலை கட்டினாரு. ஆனால் எந்த ஒரு பொண்ணும் தன்னுடைய புருஷனுக்காக ஒரு செங்கலை கூட நட்டது கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி தெரிஞ்சுட்டு இருக்காங்க. யூத் படத்தில் கூட விஜய் அண்ணா இந்த மாதிரி ஒரு வசனம் சொல்லுவார். அது சரி, சும்மா படம் ஒன்று பெருசுப்படுத்த வேணாம். ஆனால் ப்ராக்டிக்கலே அது வந்து உண்மையா அப்படின்னா கிடையாது. இப்போ முதல்ல தாஜ்மஹால் காதலோட சின்னமா. ஷாஜகானுக்கு மும்தாஜ் எத்தனாவது பொண்டாட்டி? 11வது பொண்டாட்டி. சரி, அந்த காலத்தில் எல்லா மன்னர்களுமே அப்படி தானே இருந்தாங்க. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் அவங்கெல்லாம் மட்டும் என்ன ஏகபத்தினி விருதர்களா? சரி, இருந்துட்டு போட்டோம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மும்தாஜை ஷாஜகான் எப்படி கட்டினாரு? மும்தாஜோட புருஷனை போட்டு தள்ளிட்டு கட்டினாரு. சரி, மும்தாஜ் செத்ததுக்கு அப்புறம் ஷாஜகான் என்ன பண்ணாரு? மும்தாஜோட தங்கச்சியை கட்டினாரு. அப்புறமா தான் தாஜ்மஹாலையே கட்டினாரு. என்னடா அது இவ்வளோ நார் அடிக்கிறது ஹிஸ்ட்ரி? இப்போ சொல்லுங்க, தாஜ்மஹால் காதலின் சின்னம், அதை வந்து மும்தாஜுக்காக ஷாஜகான் அப்படியே பாசத்தில் அன்பில் கட்டினார்னு யாராவது சொல்லுவீங்க?
ஷாஜகானோட பையன் அவுரங்கசீப்கே அந்த விஷயத்தை பொறுக்க முடியல. என்ன இது மக்கள் பணத்தை எடுத்து ஊதாரித்தனமாக நம்மளோட நைனா அப்படி செலவு செஞ்சுட்டு இருக்காப்புல, இதை இப்படியே விடக்கூடாதுன்னு ஆக்ராவில் அந்த தாஜ்மஹால்லையே அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாப்புல அவுரங்கசீப். அவுரங்கசீப்பும் நல்ல ராஜா கிடையாது, ஓகே, பட் அந்த விஷயத்தில் அவுரங்கசீப் பண்ணது கொஞ்சம் கரெக்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் அவுரங்கசீப்பும் லாய்ஸில் சாகிறப்போ தன்னுடைய பசங்க ஒருத்தருக்கு ஒருத்தரை அடுத்து பதவிக்காக அடிச்சுட்டு ஒரே ரணகலம், ஏண்டாப்பா நம்ம இந்த பூமியில் பிறவி எடுத்தோம், எத்தனை பேரை நம்ம கொண்டு இருப்போம், வாட்டி வதச்சிருப்போம், நான் பண்ண தப்புக்கெல்லாம் அந்த கடவுள்கிட்ட மன்னிப்பு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு லாஸ்ட்டில் ரொம்ப உருகி கூனி குறுகி தான் அவுரங்கசீப்பும் செத்தாப்புல. எல்லா கொடுங்கோலர்களுக்குமே முடிவு வந்து ரொம்ப மோசமாக தான் சரித்திரத்தில் இருந்திருக்கு. ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா அந்த மாதிரி ஆட்டம் போட்ட ராஜாக்கள்லாம் கடைசி வரைக்கும் என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு. அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்ற கடைசி பக்கத்தை யாராவது படிச்சிருந்தாங்கன்னா அந்த மாதிரி பேச மாட்டாங்க. சரி, இப்போ நம்ம வந்து தாஜ்மஹால்லேருந்து அப்படியே கொஞ்சம் ஆக்ராலேருந்து குஜராத் பக்கம் போவோம். குஜராத்தில் பதான்னு ஒரு ஊருங்க, சித்பூர் பக்கத்தில் இருக்குது. குஜராத் மாநிலத்தில் ராணி கி வாவ்னு ஒரு அழகான கிணற்று வடிவத்தில் இருக்கிற ஒரு அருமையான அரண்மனை. அதை கட்டினவங்க உதயமதி. எதுக்காக கட்டினாங்கன்னா அது வந்து மல்டி பர்பஸ் விஷயங்களுக்காக. ஒன்று, அந்த உதயமதியுடைய கணவர் பீம்தேவோட நினைவாக உதயமதி அம்மா, ராணி உதயமதி அம்மா அந்த ராணி கி வாவை கட்டினாங்க. குஜராத் மாநிலம் இன்றும் ரொம்ப வறட்சியால் பாதிக்கப்படுற மாநிலங்களில் ஒன்று. இப்போ ரொம்ப வறட்சியால் பாதிக்கப்பட்ட ஒரு இடத்துல கிணறு வெட்டினோன்னா ரொம்ப ஆழத்துக்கு கிணறு தோண்டினா தான் தண்ணி கிடைக்கும். அப்படி ரொம்ப ஆழமாக தோன்றப்போ அது உள்ளே போய் தண்ணியை எடுத்து மறுபடியும் மேலே வரத்துக்குன்னு ஒரு பாதைன்னு ஒன்று இருக்கணும். அந்த பாதையை சுற்றி அழகழகான சிற்பங்களை வடித்தா எப்படி இருக்கும் பாருங்க, அதுதான் ராணி கி வாவ். தமிழ்நாடு டைப்பில் இந்த ராணி கி வாவ் கட்டப்பட்டிருக்கு. துளி கூட கோணல் இல்லாமல் ஒரே நேர்கோட்டில் அப்படியே அழகான தூண்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே கருங்கல். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான இடம் தமிழ்நாட்டில் நிறையா பார்க்கலாம். ஆனால் நார்த்தில் இந்த ஒரிசா கோவில் மாதிரி 1-2 இது தான் பார்க்க முடியும். அதுவாது வந்து தமிழர்களுடைய பங்களிப்பு அதில் இருக்குது. ஆனால் இந்த ராணி கி வாவ் முழுக்க முழுக்க குஜராத் மக்கள் தமிழ்நாடு ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. அவ்வளோ எக்ஸலண்ட்டான இது. இதில் எப்படின்னா வெறும் சும்மா என்னுடைய கணவனுக்கு மரியாதை கொடுக்கறதுக்குங்கிறதுக்காக பீம்தேவுடைய ஒரு நினைவு சின்னமாக இதை கட்டுறேங்கிற பர்பஸில் மட்டும் கட்டல உதயமதி அம்மா. அன்னைக்கு ரொம்ப தண்ணி பஞ்சத்தால் தவித்து கொண்டிருந்த தன்னுடைய நாட்டு மக்களுக்கு தண்ணீர் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காகவும் இந்த ராணி கி வாவை உதயமதி அம்மா கட்டியிருக்காங்க. அன்னைக்கு அதிலிருந்து மக்களுக்கு தண்ணீரும் கிடைச்சது இந்த பில்டிங் மூலியமா. அதே சமயத்தில் அது வந்து மக்களுக்கு சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு இடமாவும் இருந்தது. அதில் வந்து விஷ்ணுவுக்கு கோவில், துர்க்கைக்கு கோவில், இந்த மாதிரி பல கோவில்களும் ஒரு பக்கம் போர்ஷனில் தண்ணி, இன்னொரு பக்கம் கோவில். ஆனால் இன்னைக்கு தண்ணி வத்தி போயிடுத்து, வெறும் சும்மா அது ஒரு பில்டிங்காக மட்டும் இருக்குது. பல சுற்றுலா பயணிகளை வந்து அது கவர்ந்துன்னு இருக்கு. அந்த ராணி கி வாவோட இன்னொரு போர்ஷனில் இப்போ வந்து தண்ணீர் சேகரிக்கிற வேலையை இப்போ தான் பண்ணிட்டு இருக்காங்க. யுனெஸ்கோங்கிற அமைப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க மோஸ்ட்லி எல்லாரும். உலகத்திலேயே சிறந்த பில்டிங்னு 30 பில்டிங்கை ஏற்கனவே அந்த யுனெஸ்கோ செலக்ட் பண்ணியிருக்கு. பல லட்சக்கணக்கான பில்டிங் உலகத்தில் இருக்கிறப்போ அந்த 30ஓட 31வது பெஸ்ட் பில்டிங்காக இந்த ராணி கி வாவை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி யுனெஸ்கோ வந்து செலக்ட் பண்ணியிருக்கு. இந்த ராணி கி வாவ் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு நினைவு சின்னம். தாஜ்மஹாலை விட 100 மடங்கு அழகாக இருக்கும். அதை நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். குஜராத் போகிறப்ப இதை பார்க்க மறந்துடாதீங்க. இந்த ராணி கி வாவ் எவ்வளோ பெருசுங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அந்த ராணி கி வாவுக்குள்ளே ஒரு சுரங்கப்பாதை இருக்கும். அந்த சுரங்கப்பாதை எவ்வளோ கிலோமீட்டர் நீளம்னா 30 கிலோமீட்டர் நீளம். இந்த காதலர் தினத்தின்னைக்கு நான் அந்த உதயமதி அம்மாவை பற்றி சொல்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். இனிமே எவனாவது ஷாஜஹான் தான் ஒய்ஃப் மும்தாஜுக்காக தாஜ்மஹாலை கட்டினாரு, ஆனால் எந்த ஒரு பொண்ணு தான் புருஷனுக்காக ஒரு செங்கலை கூட நட்டு வைக்கலன்னு டூப்பு விட்டா, அப்படி சொல்கிறவனோட தலையில் குட்டி இந்த ராணி கி வாவுடைய வரலாறை சொல்லுங்கன்னு நான் மகாஜனங்களை கேட்டுக்கிறேன். பெண்களை மதிப்போம், பெண்மையை போற்றுவோம். அதே மாதிரி பெண்களுக்கும் நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நீயா நானால பார்த்தேன் ஒரு ஷோ. எப்போ அதில் வந்து பொம்பளையா இல்லை பிசாசானே தெரியல. அந்த மாதிரி பொம்பளைங்களாலையும் நிறையா பாதிக்கப்படுற ஆண்கள் இருக்காங்கல்ல. அதே மாதிரி தாய்மார்களே, நீங்களும் ஆண்களை மதிங்க, ஆண்மையை போட்டுருங்க. நான் இதை பேசினதில் ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிருங்க மக்கா. நான் அப்புறம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களை மீட் பண்ணுறேன். வரட்டா?